வணக்கம். வள்ளுவன் வாக்கு என்ற புதிய முயற்சியில் சிரிக்க சிந்திக்க மட்டும் செய்திகளை பார்க்க போகிறோம். அந்தந்த டயத்தில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள், கிளர்ந்தெழுந்தார்கள். பெண்கள் போராடினார்கள், மாணவர்கள் போராடினார்கள், மாணவிகள் போராடினாங்க. அவங்களெல்லாம் சிறையில் அடைத்தார்கள். என்ன கேட்டாங்க? மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? வேண்டாம் என்று அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராக போகுது, நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அவனை சொல்லி நிறுத்திக்க வேண்டாம். அவன் நிறுத்தின மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்தின அவனை போயிட்டே கிடப்ப. டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் காலையில இருந்து பல்லு தேய்க்கல, பாத்ரூம் போல, குளிக்கல. ஆனா அந்த வீடியோ போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்காக இப்போ உடனே போடுற அந்த வீடியோவை. காலையில ஒரு ட்விட் ஒன்று பார்த்தேன், நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அக்கா போட்ட ட்விட்டு. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அந்த கந்தரவக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு. நேற்று நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சுட்டு போனாங்கல்ல எக்ஸ்டென்ஷன் ஏர்போர்ட் தூத்துக்குடி. அது இவங்களோட தொடர் முயற்சியால வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிருக்காங்க. 2021 மத்திய அரசோட விமான நிலையங்கள் விரிவாக்க திட்டத்திலேயே இந்த திட்டத்தை தூத்துக்குடி ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாஸ் ஆயிட்டு ஜிஓ. இவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா, 2024 இவங்க இந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்களாம். 15 வருஷமா மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க கனிமொழி அக்கா, அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பத்தி கண்ணு தெரியலையா? தூத்துக்குடி தொகுதி திருச்செந்தூருக்கு எக்ஸ்ட்ரா 2 ட்ரெயினை 7 வருஷமா வாங்கி கொடுக்க முடியல. இவங்க தூத்துக்குடி